எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கிற வார்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. சுற்றி எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் மிரட்டுறாங்க. அவங்க வந்து பல்லு பட்டுச்சுன்னா உனக்கு எய்ட்ஸ் வந்துடும் போயா அப்படின்னு. அப்படி தான் வந்து அவரை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. விஷயங்களை செய்யக்கூடிய குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் எய்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் உயிர் பிழைக்கிறது கூட ரொம்ப சிரமம் தான் நினைக்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து முக்கியமான காய் நகர்த்தலில் போயிட்டார். ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் தான் வந்தார். தண்ணி காமிக்காத லெவலில் வந்து சாப்பாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அதிகமாக வந்து இவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, படுத்தி தான் அனுப்புவாங்க அப்படின்றது தான். ஏன்னா ஆமாம், அந்த மாதிரி செல்லில் போட்டால் எப்படி சார் போலீஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் வந்து உள்ளே இருக்கிறவங்க கொடுக்குற டார்ச்சரில் வந்து உயிரே போனாலும் போயிடும். கண்டிப்பாக ஆபத்துகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கைது பண்ண முறை இருக்கு இல்லையா, உத்வேகம், அந்த அப்ரோச், அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஏதோ ஒரு தீவிரவாதி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், இப்படி பிடிச்சிட்டு போய் உன்னை ஒரு கசக்கி புழிஞ்சு தூக்கி போட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் போகிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான் வந்திருக்கு அவங்களுக்கு. இவங்க வந்து எதுவும் துணிஞ்சவங்க. இவங்க எந்த நேரத்தையும் எதையும் செய்வாங்க. 10ஓட 11 அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி, அதை அடிச்சு விடுற மினிஸ்டருங்களாம் இருக்காங்க. அடிச்சு விடுமா அப்படின்வாங்க. இதையும் அடிச்சு விட்டு போங்க. எதற்கும் துணிந்தவர்கள் சார். அதாவது திமிரும் முன்னேற்ற கழகம். குண்டாஸ் ஏதாவது போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு? போடுவாங்க, ஏன் போட மாட்டாங்க? அதுதான் அவங்க எய்ம் வந்து முடக்கணும் சார். இவரை முடக்கிட்டா இவரை மாதிரி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல. யூடியூபர் எல்லாமே முடக்கி வச்சிருக்காங்க. பயங்கரமாக பாதிக்கப்படுவார் அப்படின்றது தான் உறுதியாக தெரியுது. அந்த டீமே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிடுவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜெயிலுக்குள்ள அவருக்கு என்ன நடக்க போகுது, இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தற்பொழுது எழுந்திருக்கு. கைதானது, வீட்டை உடைச்சி உள்ளே போனது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீடியோக்களே பார்த்துட்டோம். தற்பொழுது கைது, அதன் பிறகு சிறை தண்டனை, அதாவது இப்போ சிறையில் இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயத்த எப்படி நம்ம எடுத்துக்கிறது? உள்ள ஏதாவது ஆபத்துகள் ஏதாவது இருக்கா? எப்படி சார்? கண்டிப்பாக ஆபத்துகள் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கைது பண்ண முறை இருக்கு இல்லையா, உத்வேகம், அந்த அப்ரோச், அதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஏதோ ஒரு தீவிரவாதி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், தீவிரவாதியை போய் பிடிக்கிறதுக்கு நீங்கள் கதவை உடைச்சிட்டு போய் உள்ளே போய் பிடிக்கிறதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. சவுக்கு சங்கர் என்ன தீவிரவாதியா? சொல்லுங்கள் சார். நீங்கள் யூடியூபர் யூடியூப் தீவிரவாதியா? அவரு ஊடகவியாளர் இல்லை, ஏதோ அவங்க பிடிக்க போனதை பார்த்தா இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பிடிச்சிட்டு போய் உன்னை ஒரு கசக்கி புழிஞ்சு தூக்கி போட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் போகிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான் வந்திருக்கு அவங்களுக்கு. 29 கேஸ் போடுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புருஷோத்தமன்னு ஒருத்தர் வராரு. அவர் போய் அவர் சொல்கிறாராம், இந்த மாதிரி வந்து நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்னை மிரட்டுறாரு, அந்த யூடியூப் அவரை பற்றி ஏதோ யூடியூப்பில் பதிவு பண்ணதை எடுத்துரு, அது வந்து 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் கொடுவேன், 10 லட்ச ரூபா கொடுத்தா தான், இல்லை நான் இப்போ 2 லட்சம் தரேன், அப்புறம் மீதியை தரேன், அப்படி ஏதோ வாக்குவாதம் நடந்து பிரச்சனையானதா, அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனா இது வந்து. ஸோ அதனால் வந்து விஷயம் அது அல்ல. இப்போ சவுக்கு சங்கர் வந்து முக்கியமான காய் நகர்த்தலில் போயிட்டார். இந்த ஆட்சியே வரக்கூடாது, இந்த மூத்த குடும்பத்தினுடைய ஆட்சி நடக்கூடாது, உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வரக்கூடாது. அது ஸ்டாலினே விலகினாலும் யாரும் அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தரும் திமுகவே ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ரீதியில் தான் அவர் வந்து பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கார். ஸோ அந்த பிரச்சனை தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப விஸ்வரூபமாக பட்டிருக்கு. அதனால் பார்த்தாங்க, 29 கேஸை போட்டு அப்படியே உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு முடிவு பண்ணி தான். என்னென்னா, அவருக்கு என்ன ஆகும்னுலாம் தெரியல. இவரே வரதராஜன் முன்னாள் போலீஸ் ஆஃபீஸரை ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் தான் வந்தார். வயசானவரை போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. தண்ணி காமிக்காத லெவலில் வந்து சாப்பாடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. வந்து வெளியில் வந்து ஒரு 10 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் வெளியே வந்தார். அந்த லெவலில் அவரை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு வந்து ஒரு மர்மமான முறையில் தான் அவரை வச்சுருக்காங்க. அதிகமாக வந்து இவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, படுத்தி தான் அனுப்புவாங்க அப்படின்றது தான். ஏன்னா லாஸ்ட் டைமே எனக்கு சந்தேகம் தான். அவர் அரெஸ்ட் பண்ணி வெளியே விட்டாங்க பாருங்கள் இடையில ஒருத்தர். அப்போயே எனக்கு சந்தேகம் இருந்தது, ஏதாவது ஒன்று பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற ரீதியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்குது.
சசி பெருமாள் மது ஒழிப்பு போராளி டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து ஒரு டார்ச்சர் கொடுக்கணும்னு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக அவரை டார்ச்சர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கிற அவர் வந்து உண்ணாவிரதம் வந்திருக்காரு, அவர் எங்கே வைக்கணும்? நார்மலான வார்டில் வைக்கணும். எய்ட்ஸ் பேஷண்ட் இருக்கிற வார்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. சுற்றி எய்ட்ஸ் பேஷண்ட்ஸு மிரட்டுறாங்க. அவங்க வந்து பல்லு பட்டுச்சுன்னா உனக்கு எய்ட்ஸ் வந்துடும் போயா அப்படின்னு. அந்த ரீதியில் வந்து இதை வந்து கொண்டு வருவாங்க. அப்படி தான் வந்து அவரை டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஒரு எந்த மாதிரியான செல்லுக்குள்ளே போடுவாங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த சினிமாலெலாம் காமிப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு மட்டமான செல்லில் போட்டு அங்கெல்லாம் ஒரு கொடூரமான விஷயங்களை செய்யக்கூடிய குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் எய்ம் பண்ணிட்டாங்க. அதிகமாக உயிர் பிழைக்கிறது கூட ரொம்ப சிரமம் தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஆமாம், அந்த மாதிரி செல்லில் போட்டால் எப்படி சார் என்ன ஆகும்? நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்களே உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு செல் அந்த மாதிரி செல்லில் போய் நீ என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க? என்ன இருக்குது உங்கள்கிட்ட? எதுவுமே இல்லை. அவனை நீங்கள் அடிக்கணும்னு எதிர்த்து வரவனை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒன்றுமே கிடையாது. அங்கே யுவர் அண்டர் அரெஸ்ட்டு, உங்களை ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்கான். நீங்கள் அங்கே போய் இது பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படியும் வந்து ஒரு ஏற்கனவே அந்த ஊடகத்தை முடக்கணும்னு நினச்சாங்க. அந்த அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா மாலதி, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் இதெல்லாம் என்னென்னா அப்படியே டார்ச்சர் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு செல்லில் கொண்டு போய் போட்டாங்கனாலே முடிஞ்சுது அவர் கதை. போலீஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆள் வந்து அவங்க கொடுக்குற உள்ளே இருக்கிறவங்க கொடுக்குற டார்ச்சரில் வந்து உயிரே போனாலும் போயிடும். அந்த மாதிரியான டார்ச்சர் கொடுக்குற வகையெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தலைமையிலேருந்து வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஸ்வாதி இதில் வந்து அந்த பையன் வந்து கரண்ட்டு கம்பியை வாயில் வச்சு இறந்து போயிட்டான் அப்படின்ற ரீதியாக கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அவர் டார்ச்சர் தாங்காமல் அவரே அந்த அளவுக்கு தான் அவரே இறந்து போயிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு அந்த உள்ள அப்படின்ற ரீதியால் கொண்டு வருவாங்களே. எனக்கு ரொம்ப பயம் இருக்குது. சரி, இப்போது எலெக்ஷன் அதை தான் சொல்ல வந்தேன். எலெக்ஷன் நேரத்தில் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து எதுவும் துணிஞ்சவங்க, இவங்க எந்த நேரத்தையும் எதையும் செய்வாங்க. 10ஓட 11 அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி அதை அடிச்சு விடுற மினிஸ்டருங்களாம் இருக்காங்க. அடிச்சு விடுமா அப்படின்வாங்க. இதையும் அடிச்சு விட்டு போங்க அப்படின்றதுலாம் பண்ணாலும் பண்ணுவாங்க. எதற்கும் துணிந்தவர்கள் சார். அதாவது திமிரும் முன்னேற்ற கழகம், அது அடங்க மறு அப்படின்னு ஒரு டீம் அவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க. அதனால் வந்து திமிரும் முன்னேற்ற கழகம் மாதிரி அவங்க திமிரி வருவாங்க. அதனால் பாவம், என்ன சொல்கிறது, அவர் வந்து ஏதோ இருக்கிற உண்மைகள்லாம் சொல்லின்னு வந்தால் மக்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் போச்சு இந்த ஆட்சியில். இப்போ அவர் முடக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எலெக்ஷன் வரைக்குமா, எனக்கு என்னமோ அது ஒரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை எலெக்ஷன் வரைக்குமாவது இவனை முடக்கி வைப்போம், எலெக்ஷனுக்கு அப்புறம் புது ஆட்சி வந்து அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம், இல்லை இவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் எப்படியாவது ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி விடுவிச்சிடலாம் அப்படின்ற ரீதியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ என்னமோ. ஆனால் ஃபுல்லாக பொய் தகவல்கள் எல்லாமே. அதுதான் மார்க்கண்டே கட்சு வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்காரு இந்த அரெஸ்ட்டை. அது இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஊடகத்தில், சோஷியல் மீடியாவில் இதுலேயும் பார்த்தேன் நான். மார்க்கண்டே கட்சு ரொம்ப காட்டமான தீர்ப்புகள், அது இல்லாமல் வந்து ரொம்ப எந்த ஒரு சர்ச்சையான விஷயம், ரொம்ப நாளாக அமைதியாக இருந்தார் அவர் மார்க்கண்டே கட்சு. இந்த விஷயத்தில் வந்து ஏதோ பேசியிருக்கார். இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அநேகமாக மனித உரிமையெல்லாம் கையில் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்துருந்தா இவர் சேஃபு, இல்லைன்னா அவர் வந்து ரொம்ப சிரமம்தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குண்டாஸ் ஏதாவது போடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? போடுவாங்க, ஏன் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க எய்ம் வந்து முடக்கணும் சார். இவரை முடக்கிட்டா இவரை மாதிரி யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல. யூடியூபர் எல்லாமே முடக்கி வச்சிருக்காங்க. இவர் வரதராஜன் சார் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பேசுறாரு? மிதமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒன்றும் காட்டமாலாம் பேசக்கூடிய ஆள் சவுக்கு சங்கர் மட்டும்தான். காட்டமான விஷயங்களை இந்த ஆட்சியே, இந்த குடும்பம் மட்டும் ஆட்சிக்கே வர விடக்கூடாது, அவ்வளோலாம் தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆகிடும் அப்படின்ற ரீதியில் இவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே தமிழர் மணின்னு இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த மாதிரி இந்த ஆட்சி வந்தாலே 2021 சொல்லிட்டார், இவங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளோ தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும் அப்படின்னு. இவரும் அப்படியே அதே ரீதியில் தான் பேசிகிட்டு இருக்கார். அதனால தான் அவங்க வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்கும், உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பாதிக்கப்படுவார் அப்படின்றது தான் உறுதியாக தெரியுது. அந்த டீமே உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிடுவாங்க. ஸோ அதனால் அநேகமாக எல்லா வரதராஜன் சார் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி. அநேகமாக நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இவங்க வந்து எதையும் செய்ய துணிஞ்சு செய்வாங்க. எலெக்ஷன் வரைக்கும் இவனை எப்படியா அடக்கணும்.
வெளியே விட்டால் மறுபடியும் வந்து, ஏன்னா போகும்போதே சொல்லிக்கிட்டே தான் வேனில் ஏறினார். இந்த அடங்க மறுக்கும் இந்த திமுக ஆட்சி வன்மையாக கண்டிக்கிற இந்த ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேனில் ஏறுறார். ஸோ ஆனால் பட்டு இதில் ரொம்ப கொடூரம் தான் சார். இன்னமும் தீவிரவாதியை போய் பிடிக்கிற போகிற மாதிரி கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு போய் பிடிக்கிறாங்கன்னா என்ன இருக்குது? ஒரு அதுவும் ஊடகவியலாளரை, ஏற்கனவே ஒரு ரிப்பப்ளிக் டிவி இந்த அர்னாப் கோசாமி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க மகாராஷ்டிரா போலீஸ் உள்ளே போய் இதை பண்ணாங்க. இங்கே கதவெல்லாம் உடைக்கல. ஆனால் அவர் டீசெண்டாக கதவை திறந்து வந்தார், லீகலாக எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அவங்க சைடு இருக்க லாயர்ஸ் எல்லாருமே. பட் அங்கெல்லாம் அந்த கதவெல்லாம் உடச்சி போல, அவங்க வந்து கதவை தட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, இதே மாதிரி தான் வெயிட் பண்ணி உள்ளே கதவை திறந்து தான் போனாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு லீகல் சப்போர்ட் தேவை இல்லையா, லாயர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவார். பட் அது மாதிரி அலோவ் பண்ண மாதிரியே தெரியல. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.